அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உயர்ந்ததாக இந்த நாளில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட இடர்படியாக உள்ளத்தின் ஆழத்தை நாம் தேவன் நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக இந்த நாளில் இந்த 21 நாள் உபவாச கூடுகையில் தேவன் நம்மோடு கூட இடவிடும்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திற்கு நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக உள்ளத்தின் ஆழத்தை நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தருடைய சேஷித்த கிருபைக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நம்மை நடத்துகிறவர். அப்படினாலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். இந்த நாளிலே நம்முடைய கர்த்தாவே சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 21 நாள் உபவாசத்தில் இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் நோக்கி பார்க்கும்படியாய் என்னுடைய கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த கருத்தில் ஒப்புகிறோம். ஆவியானவர் தாமே எங்களோட இடபடும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும், வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உயர்ந்ததாக இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த நாளில் ஆவியானவர் நம்ம பேசும்படியாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நேற்று முந்தின தினத்தில் நாம் என்ன பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று முந்தின தினத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உயர்ந்ததாக லேவிய ராகமத்தின் புஸ்தகம் 17-14 வாசிப்போம். லேவிய ராகமத்தின் புஸ்தகம் 17-14. அவன் தன் வஸ்திரங்களை தேய்க்காமலும் நாணம் பண்ணாமலும் இருந்தான். தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல்லுகிறார். 17-14. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்து, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த இரத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இரத்தம் என்று சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலங்களில் இரத்தம் என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், அது தீக்காய் அல்லது அது என்னவா பண்ணப்படுகிறது? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அந்த பாவத்தினுடைய அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ அந்த இரத்தத்தினால நமக்கு கிடைத்ததான வெற்றி பலன் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவை மரத்தில் நமக்காக தொங்கி அவர் மரித்து அடக்கப்பட உயிர்த்தெழுந்த தேவன் நமத்தில் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் தேவனாக்கத்தை நமக்குள்ள நம்மோடு இருக்கிறபடினால அந்த வேதம் சொல்லப்படுகிறது. இன்னொரு வருஷத்து பாருங்க, சங்கீதம் 32:1 வாசிங்க. சங்கீதத்தில் வசனம், எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. பாவம் மன்னிப்பாக மீட்பு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நாம் இன்றைக்கு இந்த விசேஷ உபவாச நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படும். பாவ மன்னிப்பாக இந்த
மீட்பு நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவானாய் காணப்பட வேண்டும். அப்படி பாத்திரவானாய் இருக்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யும்? வெளிப்படும். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது இங்க நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோம். காணப்படும். ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு கிடைக்கும். இங்க சங்கீதத்துல என்ன சொல்ற? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவன் பார்க்கிறார். பாவம் மன்னிப்பாக மீட்பு யாரு பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில விடுதலை, ஜெயம், நன்மை உண்டாகும். ஏன்னா பாவம் இருந்தா நான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவம் இருந்தா சுகத்தை பெற்றுக்கொள்ள, பாவம் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்காது. பாவம் இருந்தா நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா நன்மைக்கு எதிராய் நிற்கிறது நமக்கும் தேவனுக்குள்ள உறவுகளை தடுப்பது என்னன்னு சொன்னால் பாவம். பாவத்தினாலதான் இந்த உலகத்துல பாவம் அதிகரித்தபடினால இந்த பாவ நிவர்த்தியாக தன்னைத்தானே இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மோட இந்த பாவ மன்னிப்புக்கு சொல்லப்படும் எவனுடைய பாவங்கள் என்ன பண்ணப்படுது? மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்படுகிறதா? இரண்டாவது மூடப்படணும். வேதம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கூட பாடுறாரு. கடலுக்கு அப்பளம் என் பாவத்தை என்ன பண்ணீங்க? தள்ளிட்டீங்க. ரொம்ப தூரம் என் பாவத்தை போட்டுட்டீங்கப்பா, அதனால நான் என்ன பண்ணேன்? நீதிமான் ஆக்கப்பட்டேன். அவர் நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் என்ன பண்ணி போட்டுட்டாரு. அவர் போட்டதுனால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதிமான் ஆக்கினது மாத்திரமல்ல, இங்க சொல்லுகிறது பாத்தீங்கன்னா 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். நாமும் ஒளியிலே நடந்தா ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களின் நம்மை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்ப பாவ மன்னிப்பாக மீட்புக்கு தான் சொல்றாரு. இன்றைக்கு எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மூடப்பட்டதோ அவன் யாரா இருக்கிறான்? பாக்கியவானா இருக்கிறார். அவன் விடுதலையாக்கப்பட்டுள்ளாய். நன்மை உண்டாகும். நன்மைக்கு தகுதியாய் மாறுகிறோம். நாம் பாவம் மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாம் நன்மைக்கு இருக்கிறோம், பாத்திரமாய் காணப்படுகிறோம். அது மாத்திரம் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் தேவ ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நாம் பாத்திரமாய் காணப்படுகிறோம். அப்ப இன்றைக்கு இந்த உபவாச நாளில நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு என்ன வேண்டும்? முக்கியமா அவசியமாய் தேவைப்படுகிறது. இன்னைக்கு நாம் சொல்லிக்கலாம், நான் எந்த பாவம் செய்யல, எந்த பாவத்தை நான் பண்ணல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறது, நான் பேசுகிறது, நான் யோசிக்கிறது என்னவா இருக்கிறது? பாவமாய் காணப்படுது. அப்ப அந்த யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் அதான் சொல்லுகிறார், அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவனே பாக்கியவான். அனுதினம் ரட்சிக்கப்பட்டேன். அனுதினம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் 10 வருஷம் ஆச்சு அல்லது 20 வருஷம் ஆச்சு. நான் குழந்தையில இருந்து ரட்சிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறேன். நான் பிறந்ததுல இருந்து வந்திருக்கிறேன். இது அல்ல. ஆனா நாம் அனுதினமும் அறிக்கை செய்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு காணப்படும். அறிக்கை செய்யவில்லைன்னு சொன்னால் நாம் தேவனை வஞ்சிக்கிறவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா நாம் அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்தாதான் நாம் என்ன பண்ண முடியும்? ஜெயத்துக்குள்ள போக முடியும். அறிக்கை செய்யல நாம் ஜெயத்துக்குள்ள போக முடியாது. அப்ப இன்றைக்கு அவர் சொல்றாரு, முதலாவது எவனுடைய பாவம் என்ன பண்ணப்படுது? மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரம் மூடப்படுகிறது. அப்படி மூடப்படுகிற மன்னிக்கப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான். முதலாவது இந்த உபவாச நாட்களில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, அல்லது நான் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அல்லது மன்னிக்கப்பட்டதான ஒரு சகோதரனாய் சகோதரியா ஒரு வாலிபா இருக்கிறோனா என்று சொல்லி நம்மை என்ன பண்ண வேண்டும்? பார்க்க வேண்டும். மனுஷன் மற்றவர்களை பார்க்க கூடாது, உலகத்தை பார்க்க கூடாது, உலக மனுஷனை பார்க்க கூடாது. நம்மை நாம் என்ன பண்ணோம்? பார்க்கிறோம்ல. அப்படி பார்த்தாதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா மாற்றம் வரவே வராது. அப்படின்னா மன்னிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை காணப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. இரண்டாவது இதுல என்ன சொன்னார்? வாசம் 1 யோவான்ல வாசம் 1 என்ன சொல்றாரு? அவர் ஒளியில் இருக்கிறது போல நடந்தால் ஒருவரோடு ஒருவரும் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய ரத்தம் சகல பாவங்களை கவனிங்க. முதலாவது பாவ மன்னிப்பாக மீட்பு பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, நாம் பாவ மன்னிப்பாக மீட்புக்கு நாம் நம்ம என்ன ஒப்பு கொடுக்கணும். ஒப்புக்கொண்ட பிறகு மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்பட்ட பிறகு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன இருக்கிறார், இப்போ ஒளியா இருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப நாங்க பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம், பாவத்திலிருந்து வெளிவந்துட்டோம். அந்த பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், பிழைத்து இருக்கிறோம். நாம் பாவிகளா இருக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் நம்ம சிநேகித்தார். அந்த சிநேகிப்புக்காகத்தான் உலகத்துல மனுஷனா வந்தார். அதனால நம்ம பாவிகளா இருக்கும் போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படும்படியா தேவன் அன்பு கூர்ந்து இந்த உலகத்துல நமக்காக வந்தார். அப்ப நமக்காக வந்த தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த உலகத்துல எதுக்குமே அதிகாரம். ரத்தம் என்று சொன்னால், இன்னைக்கு அநேகருக்கு சொல்லி ரத்தத்தினால இன்னைக்கு நிறைய பிரச்சனை. ரத்தத்துல கொலஸ்ட்ரால் இருக்குது, ரத்தத்துல சுகர் இருக்குது, ரத்தத்துல என்னென்னமோ சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இது சரீரத்துக்குரிய, நம்முடைய இன்மைக்குரிய சரீரத்துக்குரிய ரத்தம். ஆனா பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமானால் தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம என்ன செய்கிறது, பரிசுத்தமாக்குறது. அந்த பரிசுத்தமாக்குதல் தான் நாம் என்ன பண்ண விரும்பணும். அந்த பரிசுத்தமாக்குதலுக்குரிய ரத்தத்துக்குள்ள நாம் கடந்து வரப்படுவதுதான் நாம் வெளியுள்ளவர்களாய் மாற முடியும். பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் பாக்கியவானாய் மாறி விடுகிறோம். பாக்கியவானாய் மாறினதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுது இயேசு ஒளியா இருக்கிறார். அப்போ அவரை நாம் என்ன பண்றோம், தரித்து கொள்கிறோம். அவரை நாம் என்ன பண்றோம், அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு, மொழிக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய பிள்ளையாய் மாறும்போது நாம் நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கிறிஸ்தவங்க, பாருங்க கிறிஸ்தவங்க, இந்த சகோதரி கிறிஸ்தவ, அந்த சகோதரர் கிறிஸ்தவ, அந்த குடும்பம் கிறிஸ்தவங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வீடே கொடுக்க மாட்டாங்க நிறைய இடத்துல கிறிஸ்தவன்னு சொன்னாலே. அப்ப கிறிஸ்துவை நாம் என்ன பண்றோம், வெளிப்படையாக காண்பிக்கிறோம். அப்ப வெளிப்படையா காண்பிக்க வேண்டும்னா மீட்பு பெற்றவர்களாய் பாவ மன்னிப்புக்குரிய அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நமக்கு அடையாளம் இருந்தா ஒளியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் சொல்கிறது, எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அப்ப அந்த வாசமா இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, அவர் ஒளியா இருக்கிறது போல நம்மையும் என்ன பண்றாரா, ஒளியிலே நடந்தார் ஐக்கியப்பட்டிருப்பதால கவனிங்க. முதல் பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த மீட்பு பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் நாம் வெளியில வந்துடுறோம். மீட்பு பெற்றதுக்கு அப்புறம் நாம் இருள் இல்லை. எந்த இருள் இல்லை, பழைய இருள், சாபங்கள், தரித்திரங்கள், வறுமைகள், பிரச்சனைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நீக்கப்படுது. எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த உலகத்துல நீங்க எத்தனை நிமிஷம் எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா பிரச்சனை இல்லாத மனுஷன் ஒருவரும் இல்லை. ஆனா பிரச்சனைக்குள்ளாக ஒரு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னாரு, ஜெபம் விடுதலை தரும். அல்லேலூயா. நீ ஜெபித்தா வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஜெபித்தா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஜெபித்தா என்ன நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வருது, விடுதலையை, வெற்றியும், ஜெயத்தின் நன்மை கொண்டாடுது. அப்ப நன்மை கொண்டாடுச்சுன்னா நான் ஒளியில உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை காட்டும். இரண்டாவது ஐக்கியப்பட்டிருக்கணும். எங்க ஐக்கியம் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு ஐக்கியம் கிடையாது, எதிர் வீட்டுக்கு ஐக்கியம் கிடையாது, சகோதரத்துல ஐக்கியம் கிடையாது, சகோதரத்துக்கு ஐக்கியம் கிடையாது, நண்பர்களுக்கு ஐக்கியம் கிடையாது. அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனா முதல் பாவம் மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது நாம் ஒளியில் இருக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளணும். நான் மீட்கப்பட்டுட்டேன், நாம இன்னும் அதே கதை அதே காரியத்தையே சொன்னா நம்ம மீட்கப்பட்டது அர்த்தமே இல்லை. அப்ப நான் மீட்கப்பட்டுட்டோம். மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் ஒளியில் நடக்கிறேன். ஏன்னு கேட்டா, இயேசு இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்கிறாரு, நான் வச்சிருக்கிறாரு, ஒளியா வச்சிருக்கிறாருங்க. உங்களை என்ன தேவன் ஒளியா வச்சு இருள வைக்கல, மீட்டுட்டாரு. பாவத்துல சாபத்துல மீட்டுட்டாரு. மீட்டதுனால நான் ஒளியில இருக்கிறோம். ஏன்னா இருள் நமக்கு வருவதற்கு அதிகாரம் இல்லை. இருளுக்குள்ளாக நம்ம போனாலும் இருள் நம்ம என்ன பண்ணாது, பற்றி கொள்ளாது. ஏன்னா இருளுக்கும் நமக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. ஏன்னா இருளுக்கும் நமக்கு ரொம்ப தூரம். ஏன்னா இருளானது நமக்குள்ள வரும் நினைச்சாக்கா இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை வரவிடாது. அல்லேலூயா. இருள் நமக்குள்ள வர நினைச்சாலும் அந்த வருவதற்குரிய அதிகாரம்
நமக்குள்ள இருக்கிறதா இருந்தாதான் அந்த வரக்கூடிய ஒரு அந்த வாய்ப்புகள் இருந்தாதான் வரும். அந்த வாய்ப்பு இல்லைன்னா நம்மகிட்ட வராது. நான் ஒளியா இருந்தோம்னா வராது, ஒளியா இல்லைன்னா கண்டிப்பா வரும். நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியமான காரியம். நமக்குள்ள இருள் வருதுன்னு சொன்னா அப்ப நாம என்ன பண்ணல, உன்னை இருளிலே இருக்கிறோம், வெளிச்சத்துல வரல. பாவ மன்னிப்பாக மீட்டு பெற்றுக் கொண்டுட்டோம், ஆண்டவர் இயேசுவை சேர்த்துக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டு நாம் முடிவு ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனா இருள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இருள் இருக்கிறதுனால, இருள் நமக்குள்ள இருக்கிறதுனால வெளிச்சம் நமக்குள்ள வரவில்லை. வெளிச்சம் வந்தாதான் இருள் மாறும். அப்ப இன்னும் இருளுக்குள்ளே இருப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம கிறிஸ்துவுல வாழ முடியும். நல்ல வாழ்க்கை என்பது இந்த உலகத்துல அதுதான் சொல்லிட்டாரு. ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது விதைக்கிறது இல்ல, அறுக்கிறதுல, சேர்த்து வைக்கிறதுல, அதை பாருங்க, அது டெய்லி படிக்கிறது, அது டெய்லி சாப்பிடுது, டெய்லி என்ன பண்ணுது, போயிட்டே இருக்குது, எதுவும் கேட்கறது இல்லை. நம்மகிட்ட எதுவும் சாப்பாடு கொடு, நான் பட்டினியா இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றதுல கேட்காது. ஏன்னா அதை பிழைப்பிட்டு தேவன், அதையும் பிழைப்பூட்டுகிறவர் தேவன். ஆனா அது நடந்து கொண்டு போய் கொண்டு வந்து கொண்டது. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நாம் முதலாவது பாவம் மன்னிப்பாக மீட்பை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கணும், இரண்டாவது ஒளியில் இருக்கிறவர்களாய் காணப்படும், மூணாவது ஐக்கியப்படணும். அன்பு இல்லைன்னா தேவன் இல்லை. நம்ம இடத்துல அன்பு இல்லைன்னா இல்ல, தேவன் இல்லை. நாம் சொல்லிக்கலாம் ஐக்கியமே கிடையாது. ஆனா எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு இந்த உபவாச நாளில நாம் நம்மை மாற்றிக்கொள்கிற, நாம் நம்மை என்ன செய்கிற, சரிபார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரத்துல வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம சரிபார்க்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் இருளிலே இருக்கிறேனா அல்லது வெளிச்சத்துல இருக்கிறேன்னா நம்ம பார்க்கணும். இப்போ பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக் கொண்டு விட்டேனா அல்லது பாவத்திலே இருக்கிறோமா என்பதை நாம் என்ன பண்ணோம், பார்க்கணும். அப்படி பார்க்கும் போதுதான் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது. மூன்றாவது ஐக்கியப்பட்டணும். முதலாவது பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக் கொள்ளணும், இரண்டாவது என்ன பண்ணோம், ஒளியிலே நாம் நடக்கணும், மூன்றாவது என்ன பண்ணோம், பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளணும், ஒளியில இருக்கணும், ஐக்கியப்படணும். மூன்று காரியம் நம்ம செய்யணும். அப்ப என்ன பண்ணணுமா, நாம் ஐக்கியப்படணும். அப்புறம் சொல்றது அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கும். அடுத்த வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கும். பாத்தீங்களா, சொல்லிட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா அது பிரச்சனையே கிடையாது. ரட்சிப்பு அல்லது பாவம் மன்னிப்பாக மீட்பு, ஞானஸ்நானம் எல்லாம் நல்லதுதான், எல்லாம் கரெக்டு தான். ஆனா நாம் எப்போதும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் என்ன பண்ண ஞாபகப்படுத்தினே இருக்கணும். ஞாபகப்படுத்தி நாங்க யாருன்றதை நம்ம சொல்லிட்டே இருந்ததுதான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றதே கிடையாது, கிறிஸ்தவன் சொல்றதுக்கே பயம். ஆனா இன்னைக்கு நாம் கிறிஸ்தவா இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் வெளிச்சமா இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான காரியம். அந்த ஆவியானவர் வெளிச்சமா இருந்தார்னா இருள் உங்களுக்குள்ள நமக்குள்ள வராது. அப்ப நான் பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் திருப்பி பாவத்துல போக மாட்டோம் இல்லை, ஆனா பாவம் நம்ம பின்னால வரும். ஆனா அதை மேற்கொள்ளணும்னா நாம் அனலில் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், பாவத்தை துரத்த முடியும். அனல் இல்லாம குளிர் இல்லாம இருந்தோம்னா கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுவார். அப்போ நாம எப்படிப்பட்டவங்க சக்திய நமக்குள் இல்லாத காரணம்னா நான் பாவம் செய்யல. பாவம் ஒருத்தர் வெட்டினா குத்தனா அல்லது ஒரு தப்பு செஞ்சால, நம்முடைய கண்கள், காதுகள், நம்முடைய செவிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. நாம கேட்கறதே பாவம், கண்ணுல பார்க்கறதே பாவம், பேசுறதே பாவம், இருதயத்தில் சிந்தித்தாலே பாவம். இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுது, பாவத்துல அது விடுதலை ஆக்கணும்னா நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அது பாருங்க, 5வது வாசிங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் அவரில் எவ்வளவு வேணும் இது இல்லை. சொல்லிட்டாரு பாத்தீங்களா, அவரிடத்துல என்ன இல்ல, இருள் இல்ல, அவர் ஒளியா இருக்கிறாரு. அப்ப நம்ம கிட்ட ஏன் வருது, ஆனா நாம் இருளுக்கு இடம் கொடுக்கிறோம்.
முக்கியமான காரியம் தான். இருளுக்கு இடம் கொடுத்தா இருள் உள்ள வரும். அப்ப அவர் இடத்துல எவ்வளவு வேணும் என்ன வெளிச்சம் இல்ல, வெளிச்சமா இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிற தேவன் அவரு. அது மாத்திரம் சார். அடுத்த வாசிங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தா சத்தியத்தின்படி நடவாமல் நாம எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருந்தோம். வார்த்தை சொல்லுகிறது எனக்கான சகோதரனே, அவரோடு நடக்கிறோம்னு சொல்லிட்டு நாம் நடக்காம இருந்தா அதுவே நமக்கு பாவம். இன்னைக்கு சபையில 21 நாள் உபவாசம் சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு நம்ம கீழ்ப்படி இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லை. இதுவே பாவம். நீங்க நினைக்கிறீங்க, உண்மையில சொல்றேன், உங்களை மேய்க்கிறவர்கள் நீங்க கீழ்ப்படியலைன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பாவம். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் இயேசு சொன்னாரு, நீங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். நீங்களே சொல்லுகிறத கேட்கலன்னு சொன்னா 2 பேர் செத்துட்டாங்க. லாசரு செத்துட்டாங்க. பரலோகத்துக்கு வருத்தம் போனாரு, நரகத்துக்கு போனாரு. நரகத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, யோ நான் வந்துட்டு இந்த இடத்த தப்பு பண்ணிட்டேன். என் சகோதர சகோதரி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்றதுக்கு என் தம்பிங்க அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு லாசரு அனுப்புங்க. அவர் பார்த்து இருக்கிறாரு, உங்கள்கிட்ட வந்து பாத்துக்கிறாரு, பரலோகத்தை பாத்துட்டாரு, அதனால அனுப்புங்க, போய் பார்த்துட்டு அவர் சொல்லட்டும். பரலோகம் இருக்குது, உங்க அண்ணன் பாரு, உங்க தம்பி பாரு, உங்க மாமா பாரு, உங்க சொந்தக்காரர் பாரு, நரகத்தில் இருக்கிறாங்க, அவங்களை கூட்டிட்டு வாங்கன்னா நீங்க ஏசு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஐஸ்வர்யவான் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கண்டு விசுவாசிக்கிறத காட்டிலும் விசுவாசிக்கிறதா விசுவாசம். அப்படி கண்டு விசுவாசி லாபம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. நீ காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசமே உனக்கு போதும் என்று சொல்லி அங்க இருக்கிறவங்க சொன்னா போதும்பா, இவர் தான் போய் சொன்ன அவசியம் இல்லை. அது நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் சொல்லட்டும், அவர் சொல்லி பரலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நாம் இந்த வார்த்தை கேட்கிற நாட்களில் நாம் வீணான காரியத்துக்கு தண்டத்துக்கு உட்காந்துருப்போம், தண்டத்துக்கு நம்ம செய்வோம், தண்டத்துக்கு ஏதோ காரியம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பிரயோஜனம் இல்லை. ஆனா நாளைக்கு ஒரு நாள் பரலோகத்துல தேவன் கணக்கு கொடுக்கணும். நாம் மனுஷனுக்கு கணக்கு கொடுத்ததில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் சொன்ன போன முறை பார்த்தோம், உன்னுடைய உபவாச நாளை நேமி அவர்களை உட்கார வச்சு சொல்லுன்னு சொல்லி இருக்கிறார். அது நிமித்தமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உபவாச நாளை நியமிச்சு இருக்கிறது காரணம் கேட்டா திருச்சபை சீர்பட வேண்டும், திருச்சபை மக்கள் சீர்பட வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசம். இத்தனை வருஷம் இல்லாத இப்ப கர்த்தருடைய வருகை சீக்கிரமா பூகங்கள் அங்கே நடுக்கள், அங்கே சாவுகள், மரணங்கள் ஓடிக்கொண்டிருக்கு, நாடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். அது கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமா எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா நீங்க சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாக இருப்போமானால், ஆனா கர்த்தருடைய வருகையில நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, கன்னிகையில 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தார், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். கைவிடப்பட்டவர் சூழ்நிலை. 5 பேர் தங்களுடைய வாழ்க்கையில மனவாள் வந்து விட்டார், கதவு சாத்தப்பட்டது, போக முடியல. ஏன்னு கேட்டா புத்தி இல்லாததுனால, வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால. கீழ்ப்படிந்ததுதா அவர்கள் முன்னமே ஆயத்தமா வந்திருப்பாங்க. ஆயத்தமா இல்லாததுனால நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நாம் யோசிக்கலாம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற எல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா ஒரு நாள் கைவிடப்பட சூழ்நிலை வரும். ஆனா அதற்கு நாம் இன்றைக்கு இந்த நாள்ல சாக்கு சொல்லக்கூடாது. நாம் சாக்கு சொல்லினே இருக்கிறோம், நிறைய காலத்துக்கு சாக்கு சொல்றோம். ஆனா உலக மனுஷன் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிற. எல்லாவற்றுக்கும் நியாயாதிபதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கிறவர். நாம் இன்றைக்கு இந்த உலகத்துக்குரிய மனுஷனா வாழ்ந்தாலும் அந்த கர்த்தருக்கு ஏற்ற வயத்துல வாழ வேண்டும். நாம் பாவம் மன்னிப்பாக மீட்பை பெற்றுள்ளவர்களாய், அது மாத்திரமல்ல நாம் ஒளிவிலே நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது ஐக்கியப்படுவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறிந்து நாம் அதன்படி நடவாமல், நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நடவோமானால் அதுவே நமக்கு பாவம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்போமானால் அந்த தீர்மானத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் நாம் நிலைத்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்ற 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிவிர்த்தி செய்கிற
கிருபாதார பலியே அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மாத்திரம் அல்லங்க, அவர் சர்வ லோகத்துக்கும் தெய்வம். நமக்கு மட்டும் தெய்வம் இல்ல, உலகத்துக்கு தெய்வம். உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவன். நமக்கு மாத்திரம் சர்வ லோகத்துக்கும் உலகத்துக்கு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரது மாத்திரம்தான். அவர் ஒருவருக்கு தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் பாவ மன்னிப்பாக மீட்பை தருவதற்குரிய அதிகாரம் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, அவரே ஜீவாந்திர பலியாக நம்மை ஒப்பு கொடுத்தார். அவரே உலகத்துல வந்து நமக்காக தண்ணியும் ரத்தமும் எல்லாம் என்ன பண்ணது, கொட்டினது. அவர் ரத்தம் முழுவதும் அவர் சரீரத்திற்கு அத்தனையும் சிந்தப்பட்டது. எதற்கு என்று சொன்னால், நீங்கள் நான் மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக, இந்த உலக ஜனங்கள் மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாஷை, எந்த மனுஷியா இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பாக மீட்பை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இங்க நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவராக தேவன் நமக்குள்ள அவர் தேற்றர்களாகிய தெய்வத்தை வர இருக்கிறார். நாம் ஆயத்தமாயிருந்துள்ளாய் நம்மை நாம ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்துல நாம் காணப்படுவோம். அப்படி காணப்படும் போது நிச்சயமாகவே நாம் பாவ மன்னிப்பாக மீட்பு பெற்றுக் கொண்டவர்களாய், ஒளியிலே நடக்கிறவர்களாய், ஐக்கியப்படுகிறவர்களாய். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி ஆக்குகிற கிருபாதார பலியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. ஒருவர் மாத்திரம் தெய்வத்துக்கிட்ட இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், ஒப்பு கொடுக்கும். ஒருவேளை இந்த உபவாச நாளில இந்த வாழ்க்கையில மாற்றம் இல்லாத, இது வரைக்கும் மாற்றம் இல்லாத இருக்கலாம், குடும்பத்துல வாழ்க்கையில எடுக்கிற பிரயாசம் மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாற்றத்தை தருகிற தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல நம்மோடு இருக்கிறார். மன மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில தீர்மானம், ஆண்டவரே, நான் எங்கள் வாழ்க்கையில குடும்பத்துல இருந்து கணவர், மனைவி, பிள்ளைகள் வாழ்க்கை குடும்பம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி நாம ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மிடத்துல காணப்படும். ஒரே வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கல. வேதம் சொல்கிறது, வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாரி, 5ஆம் அதிகாரம் 5ஆம். தேவனால் பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே. ஆமென், அல்லேலூயா. பாத்தீங்களா, வேதம் சொல்ற பாவம் மன்னிப்பாக மீட்பு பெற்றுக் கொண்டிருக்கணும், ஒளியில நடக்கணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் சொல்றாரு, விசுவாசம் வேணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்படி விசுவாசித்தால் மாத்திரம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பாவ மன்னிப்பு, ஒளியில நடக்கிறது, ஐக்கியப்படுகிறது, இதெல்லாம் பார்த்துட்டு இங்க சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கணும், தேவனால விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினாங்க. விசுவாசம் இல்லாமல் எதுவுமே செய்ய. அடுத்த வருஷம் வாசிக்க பார்க்கலாம். இயேசுவானவர் அன்றி. அல்லேலூயா. இதான் முக்கியமான காரியம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்கேயுமே கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்ட தான் இருக்குது. ஏன்னா உலகத்தை ஜெயிக்கிற, உலகத்துக்குள்ளாக வாழ்கிற உங்களை எதையும் ஜெயமாய் மாற்றுகிற, விடுதலையாய் மாற்றுகிற, மகிமையாய் மாற்றுகிற, ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் இங்க நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மரித்து அடக்கம் பண்ணி உயிர்த்து இருந்து நமக்குள்ள இருக்கிறவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நாம் அவரை விசுவாசிக்கிறோம்? நாம் விசுவாசிக்கப்படும் போது வேதம் சொல்லி தேவனுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பின அந்த தெய்வத்தை நாம் விசேஷமாக விசுவாசிக்கிறோம்ல. எனக்காக அவர் வந்தார், மரித்தார், எனக்காக உயிர்த்து எழுந்தார் என்று சொல்லி விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்ய, பிரியாலேயே ரட்சிக்கும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்குள்ளே காணப்படணும், வெளிச்சம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். மற்றவர்கள் பார்க்கும்போது வெளிச்சம் காணப்பட, வெளிச்சம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இருள் இருந்தால் மாத்திர தேவனை வெளிப்படுத்த முடியாது.
ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், அன்பு செலுத்தணும். அது மாத்திரம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படும். விசுவாசமானது வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிற எவனோ மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு தெரியுமா என்பது கூடாத காரியம். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானமும் ஆண்டுடைய சமூகத்தை எல்லாம் நம்முடைய எழுந்து ஆண்டுடைய சமூகத்துல கேட்ப ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். பாவம் மன்னிப்பாக மீட்பு வெளிச்சத்தை காணப்படுவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாமே ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ரிமாக்கா தருல ரிபா தருல ரிபா லபா லபா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க எங்களை சர்வமானி, எங்களை வாழ வைக்க எங்களை சர்வமானி, நோக்கி பார்த்ததினா கண்ணமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்து கண்டமையா, உம்மை கொடுத்தீரையா, உம்மை எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக கொடுத்தீரையா, உம்மை எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க எங்களை சர்வமானி, எங்களை வாழ வைக்க எங்களை சர்வமானி, நோக்கி பார்த்ததினா இழைத்து கண்டமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்து கண்டமையா, உம்மை கொடுத்தீரையா, உம்மை எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக சமூகத்துல ஒப்பு கொடுக்காததுல இந்த நாளில நீ பார்த்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளாய் இருக்கிறீங்க என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். பாவ மன்னிப்பாக மீட்டு உம்மிடத்துல மாத்திரம் இருந்ததுப்பா. நீங்க எங்களை மன்னித்து இருக்கிறீங்க, உம்முடைய ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்து இருக்கிறீங்கப்பா. அது மாத்திரமல்ல, நீர் ஒளியா இருக்கிறது போல அந்த ஒளியில நடப்பதற்குரிய ஒரு பாத்திரவாய் சகோதரியாய் சகோதரனாய் குடும்பமாய் எங்களை மாற்றி இருக்கிறீர்கள். நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்க, அந்த ஒரு அன்பு கூர்ந்து ஐக்கியப்பட்டிருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யப்படுகிறார். அந்தவரே, உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால நாங்கள் இவைகளை அத்தனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவதையா. இயேசு எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து, எங்களுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து, எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர் சாய்ந்து என்கிற அந்த விசுவாசம் அந்தவரை எங்களுக்குள்ளாக வர, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக வர, இதோ வருடங்கள் நாங்கள் அந்தவரே பாடு மரணங்களை மாத்திர தியானிக்கிறவர்களா அல்ல. ஆண்டவரை, நீ மரித்த தெய்வம் அல்ல, உயிர் செலுத்த தெய்வம், எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிற எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே நீ ஜீவிக்கிற தெய்வம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறபடினால நாங்கள் வாக்கியம் பெற்றவர்கள், நாங்கள் உங்களுடைய சமூகத்துல கூட்டி வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே உங்களை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு
வாழ்க்கையில காணப்பட உதவி செய்ய முடியலாம் என்ற சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக பார்த்து வந்துகிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க காத்துக்கொள்கிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்புகள் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக மீட்பு பெற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சம் பெற்றுக்கொள்ளட்டும், ஐக்கியம் பெற்றுக்கொள்ளட்டும், விசுவாசத்தில் வளர உதவி செய்ய ஆட்சேபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வயதானது ஆசீர்வதியும். இந்த 21 நாள் உபவாசத்தை பெற்றுக்கொள்ள கலந்து கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வருகிற ஆண்டுகளில் அவர்கள் எண்ணப்பட்ட ஆசிரியர் சாட்சியாக நிற்க உதவி செய்ய ஆட்சேபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதமே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவாத்துமாயே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடனே வசனத்தை ஸ்தோத்திரி, தேவாத்துமாயே கர்த்தரை நான் செய்த சகல நன்மைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் நம்முடைய விசேஷம் எல்லா பரிசுத்தவான்களும் இந்த மனுஷ சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.